ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கதை கேளு கதை கேளு பை உங்கள் ஆர்ஜி நவீனா. இன்னையோட கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய வீட்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு பூசணிக்கானா ரொம்ப பிடிக்குமா. அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த பக்கத்து வீட்டு தோட்டத்துல நிறைய பூசணி இருந்துச்சாம். அவரு நினைச்சா பூசணிக்காவை கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். ஆனா நைட்டு யாருக்கும் தெரியாம அந்த பூசணிக்காயை பறிச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டாராம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா பறிக்கும் போதே ஊர்க்காரங்க 2 பேர் பார்த்துட்டாங்க. அன்னையில இருந்து அந்த வீட்டை பூசணிக்காய் திருடின வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு லேண்ட்மார்க்காவே மாறிடுச்சு. யாராச்சும் வழி கேட்டா கூட, அந்த பூசணிக்காய் திருடின வீட்ல இருந்து அடுத்த லெஃப்ட் தோ, அந்த பூசணிக்காய் திருடின வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என் வீடு, தோ அந்த பூசணிக்காய் வீட்டுல இருந்து எதிர்த்த வீடு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்கள் போச்சு, அவரும் இறந்துட்டாரு. பல ஜெனரேஷன் தாண்டியும் அந்த பேர் இன்னும் போகவே இல்லை. அந்த வீட்டுல இருந்து அவரோட சங்கதியில ஒருத்தருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு, யாரோ என் தாத்தாவோட தாத்தாவாம், அவர் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியல, இன்னும் அந்த பூசணிக்காவை திருடின வீடுன்னே பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த முனிவரும், இதெல்லாம் சரியாகணும்னா டெய்லி நீ ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அன்னதானம் பண்ணா இந்த பேரெல்லாம் போகிருன்னு சொல்றீங்களா? 10 பேர் என்ன, டெய்லி 100 பேருக்கு கூட பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாராம். அடுத்த நாள்ல இருந்து போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. டெய்லி விடாம ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரியே தினைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்களாம். அதுக்கப்புறமா அந்த லேண்ட்மார்க் எப்படி மாறிடுச்சுன்னா, ஓ, அவங்க வீடா, டெய்லியும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்களே அவங்களா, அந்த பெரிய மனுஷ வீடு இதுதாங்க அப்படின்னு மாறிடுச்சாம். எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒருவேளை இதுதான் முழு பூசணிக்காய சாப்பாட்டுல மறைச்ச கதையா இருக்குமோ? எப்படியோ, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஒயிட் ஷர்ட்ல சின்னதா ஒரு கரை இருந்தா கூட அதுதான் ஹைலைட்டா தெரியும். அதே மாதிரி தான், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இல்ல ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க ஒரு தப்போ இல்ல நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சா, இவ்வளோ நாள் அவங்க செஞ்ச நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அந்த தப்பு மட்டும்தான் பூதாகரமா கண்ணுக்கு தெரியும். ஆக்டிங்ல ஒன் மோர் டேக், கிரிக்கெட்ல இன்னிங்ஸ் மாதிரி எல்லா டைமும் திருந்திக்க ஒன் மோர் கிடைக்காது. அப்படி கிடைக்கிற ஒன் மோர் வாய்ப்பை திருத்திக்க மிஸ் பண்ணிடாதீங்க. கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நவீனா.